அகித்தோப்பேலின் ஆலோசனையை பைத்தியமாக்குவீராக ஜெபம் பண்றான். காரணம் என்னன்னா, இந்த அகித்தோப்பேல் ஆலோசனைக்காரன், சாதாரணமான ஆலோசனைக்காரன் இல்ல. அவன் என்ன சொன்னாலும் அவன் ஒரு பிளானை போட்டுட்டான்னு வச்சுக்கங்களேன். யுத்தத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அகித்தோப்பேல்கிட்ட போய் இந்த மாதிரி போறது சரியானு கேட்கும்போது, இங்க கூட அந்த ப்ளூ பிரிண்ட அப்படின்னு போட்டு அவன் ஒரு மார்க் பண்ணி, இங்க இப்படி போகாதீங்க, இந்த வழியா போங்க, இந்த வழியா போங்க அப்படின்னு ஒரு லே அவுட் போட்டு ஒரு மார்க்கை போட்டு கொடுத்துட்டான்னா 100% வெற்றி உறுதி. அவ்வளவுதான். அவன் ஒரு ஆலோசனை சொன்னான்னா அது நடந்துரும்னு அர்த்தம். இப்ப அப்சலோமோட சேர்ந்திருக்கிறான். இந்த அப்சலோமோட சேர்ந்த உடனே அப்சலோமுக்கு அவனுடைய வேல்யூ தெரியல, தாவீதுக்கு தெரியுது. இந்த அப்சலோமுக்கு கொடுத்த ஆலோசனையை இவன் கேட்காம வாலிபருடைய ஆலோசனையை கேட்கிறான். முதல்ல இவர் என்ன ஆகிறார் அப்படின்னா, மனசுல ஒரு கஷ்டம் வருது, ரிஜெக்ஷன் வருது. இதுவரைக்கும் இந்த அகித்தோப்பேல ராஜாவே ரிஜெக்ட் பண்ணல, ஆனா இந்த சின்ன பையன் ரிஜெக்ட் பண்ண உடனே இவரால தாங்கவே முடியல. ஆண்டவருடைய பிள்ளைகள், இந்த சின்ன பிள்ளைகள் ஸ்கூல்ல படிக்கிறாங்க பாருங்களேன். உங்க பிள்ளைங்க வீட்டுல என்ன இந்த மாதிரி டீச்சர் ரிஜெக்ட் பண்றாங்க, இந்த பிள்ளைங்க என்ன ரிஜெக்ட் பண்றாங்கன்னு சொல்லும் போது, உன்னை ஸ்கூல் மாத்தட்டுமா, இல்லைன்னா நீ ஸ்கூலுக்கு போகாம இருந்து அப்படி என்கரேஜ் பண்ணாதீங்க. உங்க பிள்ளைகளை ரிஜெக்ஷன் வரும்போது அதை மேற்கொள்றதுக்கு கத்து கொடுங்க. அப்படிதான் இருக்கும். 4 இடத்துல நம்மளை கருவேப்பிலை மாதிரி தான் வைப்பாங்க, நம்மளை தூக்கி போடுவாங்க. நீ சந்தோஷமா ஏத்துக்கோ. எல்லா இடத்துலையும் நம்மளை ஏத்துக்க மாட்டாங்கன்றத நீங்க கற்றுக் கொடுங்க. இல்லைன்னா அவனுடைய வாழ்க்கையில கேட்கறது எல்லாமே நடந்துச்சுன்னா அதற்கு பிறகு அவனால சின்ன சின்ன பிரச்சனையை கூட தாங்க முடியாது. பிரதர், சிஸ்டர், யாருக்காக ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்றாருன்னு தெரியல எனக்கு. நம்பர் 2, இரண்டாவது ஒரு பெரிய இருள் இருக்கு பிரதர், ஒரு பெரிய இருள் இருக்கு சிஸ்டர். அந்த இருள் என்ன இருள் அப்படின்னு சொன்னா, நடக்காத ஒரு காரியத்தை நினைச்சு, இது நடந்துருமோன்னு நினைச்சு, இது இப்படி ஆயிருமோன்னு நினைச்சு, யாராவது ஒருத்தர் இந்த இடத்துல இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள் உங்களுடைய யோசனையை கண்ட்ரோல் பண்ண முடியாம இருப்பீங்கன்னா, நான் நம்புறேன், இன்னைக்கு உங்களுக்காக நான் ஜெபம் பண்றேன். இந்த செய்தி முடிஞ்ச உடனே ஜெபம் பண்றேன். கர்த்தர் உங்களை பார்த்து கர்த்தர் தெளிவா ஒரு வார்த்தையை கொடுக்கிறாரு. ஸ்டாப் திங்கிங். நீ நிறுத்து, உன்னுடைய யோசனையை நீங்கள் நிறுத்துங்கள். உங்களுக்கு என்ன செய்யணும்னு ஏசப்பாவுக்கு தெரியும். எப்ப உங்களை மாத்தணும்னு ஏசப்பாவுக்கு தெரியும். எப்ப சத்துருடைய கையிலிருந்து உங்களை விடுதலை ஆக்கணும்னு ஏசப்பாவுக்கு தெரியும். எப்ப இந்த காரியத்தை உங்களுக்கு நடப்பிக்கணும்னு ஆண்டவர் அறிந்திருக்கிறார்.